ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய் கம்மியாக தானே பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், அடுத்து உருளைக்கிழங்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து 3 கிலோ 100 ரூபாங்க. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் 3 கிலோ 100 ரூபா தான். ஆனால் 3 கிலோனா ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு பாட்டிகிட்ட தான் நான் வாங்குவேன். அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சின்ன வெங்காயத்தை பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து 4 கிலோ 100 ரூபான்னு தந்தாங்க. பாருங்கள், நல்லா பெரிய பெரிய காயாக தான் இருக்குது எல்லாமே. வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது. ஆனாலும் சின்ன வெங்காயத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆசை வந்துட்டு, 4 கிலோ 100 சும்மா ஏன் விடுவானே, இது என்ன அழுகி போகக்கூடிய பொருளா? அதான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் உங்கள் ஊரில் எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எங்கள் பாப்பா வந்து நான் புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த புதினாவை வந்து இங்கே பாருங்கள், என்னென்னா எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அப்படி காம்பில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம திடீர்னு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கோ புதினா ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நமக்கு அது யூஸ் ஆகிக்கும். அப்போ வந்து டக்குன்னு எடுத்து சமையல் பண்ணிக்கலாம். அதனால் ஈஸியான மெத்தட், எல்லா வேலையும் வீட்டிலே சண்டேவே செஞ்சு வச்சுருவோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.